शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रह्लाद नारद पराशर पुण्डरीक व्यासाम्बरीश शुकशौनक भीष्मदाल्भ्यान् रुक्माङ्गरार्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिभागान् भक्ताङ्ग्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासं विधक्तनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। कृष्णं कमलभद्राक्षं पुण्यश्रवणकीर्तनं वासुदेवं जगद्योनिं नौमि नारायणं हरिम्। இன்றைய தினம் கிருஷ்ண ஜென்மம். அதுக்கு முன்னே பிளாட் எல்லாம் சொல்றேன். பிரதானமாக அஷ்டமியும் வந்திருக்கு. நாம எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கிருஷ்ணாஷ்டமி ஆகியனாலே அனுபவிக்கும் விஷயம் பரம பவித்திரமானது. ஸ்ரீ சுகவாச்சா சுகபிரம்மன் சொல்லுகிறார் கிருஷ்ண கதை. பிரலம்ப பக சாணூர திருநாவர்த்த மகாசனைஹி முஷ்டிகாரிஷ்டத்விவித பூதனா கேசி தேனுகைஹி அன்யைஷ்ச வசரபூபாலைஹி பாணபூமாதிவிர்யுதகா யதூனாம் கதனம் சக்கரே பலி மகத சம்ஸ்தயः. கம்சனுக்கு யார் யார் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றான். இருகுலத்துல வளர்ந்துருக்கான். அவன் சத்ருவானவன் குதர்வன் சொல்றன்னு இருகுல மேலேயே சண்டை பிடிக்கிறான். இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கொல்லுன்றான் கம்சன். அவனுக்கு யாரு துணையில் இருந்துவா? பிரதம்ப பக்கா சாணூரன் திருநாவர்த்தன் முஷ்டிகாசுரன் அரிஷ்டநேமி ஜுடிதன் பூத்தனா கேஷி தேனுக்கன் அந்யைஷ்ச இன்னும் இத்தர பேர் வசரபூபாலைஹி பாணபூமாதிபிர்யுதா. பானங்கள் என்ன எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தான். எதுவும் கதனம் சக்கரே எதுக்கல்லன்னா வயிற்றில் எரிச்சல். பலி மாகத சம்ஸ்ரயகா பலமான நகரகாவானம் கம்சன் தே பீடித்தா விவிஷுகு. அவன் பயந்துண்டு மொத்தத்தை ஒரு பக்கம் போயிட்டான். ஜனங்கள் எங்கே? எதுக்கள் குரு எங்கெங்க போனா? குரு பஞ்சாலா கேக்கயா ஷால்வல விதர்ப நிஷத விதேக கோசலானபி எல்லாம் ஓடி போயிட்டான். ஜனங்களுக்கு தொந்தரவு இருந்து என்ன பண்ற? இன்னும் அடிக்கிறதுக்கு வந்தாக்கா ஏகே தமது ரந்தானா ஜாத்தைய பிரியுபாசத்தே ஹதேஷு ஷட்சு பாலேஷு தேவக்கியா உக்ரசேனினா. இந்த உக்ரசேனன் மதத்துல பிறந்த கம்சன் 6 வருஷங்களை கொண்டுட்டான். சப்தமோ வைஷ்ணவம் தாமா எவனந்த பிரத்யக்ஷத்தே. 7வது குழந்தை தம்பி. ராமாவதாரத்துக்குள்ளே தம்பி, இந்த அவதாரத்துக்குள்ளே அண்ணன். கர்ப்பே பபூவ தேவக்கியா ஹரிஷுதத்து விவர்த்தனகா. ஆதியம் சூரியகுருவை அங்கவை திங்கு பிறந்து அப்படி இருந்தார் ஆழ்வார். அந்த மாதிரி இவங்க என்ன பண்றான் அப்படின்னா, ரோஹிணி கர்ப்பத்தின்னு எடுத்துட்டு இவளு கர்ப்பத்தின்னு எடுக்கும் ரோஹிணி கர்ப்பத்தில் வைத்து ரோஹிணி கர்ப்பத்தின்னு எடுத்துட்டு வந்து இவள் என்ற யோகமாயியை கொண்டு ஒரு திருட்டு காரியம் பண்ற. கர்ப்பே பபுவ தேவக்கியா ஹரிஷோது விவர்த்தனா. 7வது குழந்தை பதராமன் தேவகி கர்ப்பத்தில் இருந்து பகவான் விஸ்வாத்மா விதித்தா கம்சஜம் பயம். பகவானுக்கு
கம்ச பயம் அறிந்து என்ன பண்ணார் அப்படின்னா, எதுவும் நாம் நிஜநாதானாம் யோகமாயாம் சமாதிஷத்து, அவனை யோகமாய கூட்டான். பாருமா, நீங்க சின்ன காரியம் பண்ணா உனக்கு எல்லாரும் பூஜை பண்றா, பி கேர்ஃபுல், உனக்கு புகழ் வருது. என்ன பண்ணான், கச்ச தேவி விரஜம் பத்ரே, நேர விரஜத்துக்கு போக்கலாம். அந்த இடத்துல அவருடைய பக்தி ரோகிணி இருக்கா, உசுரே அவன் நந்தகோபுடைய பத்தி ரோகிணி இருக்கா. கோப கோபி அலங்கிருத்தம் ரோஹிணி வசுதேவஸ்ய பாரியாஸ்தே நந்தகோகுலே, நந்தகோபுரத்துக்குள்ளே வசுதேவ பத்னியானவள் இருக்கா. அந்யாஸ்ட கம்ச சந்திக்னா விவரேஷு வசந்தி, இன்னும் நிறைய பேர் கம்செல்லாம் பயந்துட்டு இருக்கா. தேவக்கியா ஜடரே கர்ப்பம் சேஷாட்சம் தாமமாமக்கம், தேவிகை கர்ப்பத்துக்குள்ளே அத்த குழந்தைங்க வச்சிடும். சேஷாட்சம் தாமமாமகம் தத் சன்னிகிருஷ்ய ரோஹிணியா, அதை கொண்டு இழுத்துண்டு போய் ரோஹிணியா உதரே சன்னிவேஷ, ரோஹிணி உதரத்தில் கொண்டு போய் செய்தரும். ரோஹிணியான்னு அவனுக்கு பேரு. ஆனா இருந்தது தேவிகை கிரகத்துக்குள்ள. மாயையால இவை இந்த மாயை என்ன பண்றாங்க, இந்த கிரகத்தின்னு கொண்டு அந்த கிரகத்துக்கு கொண்டு வச்சான். நம்மால் முடியாது இதெல்லாம், இவா தான். அதாகா அம்சபாகேன தேவத்யா புத்திரத்வம் சுபே, அவன் தேவிக்கு புத்திரன் ஆறாம் அம்சத்தாலே பிராப்சியாமி தன் யசோதாயாம் நந்த பத்னியாம் பவிஷ்யசி, நீ தேவிகை கிரகத்தில் சேர்ந்தது யோகமாய. அது தொடர்ந்து போனா டபக்க மேல் போயிட்டு அதை பற்றி சொல்றாரு இங்கே. அச்சிஷ்யந்தி மனுஷாஸ்துவாம் சர்வ காமவரேஸ்வரம், இந்த காரியம் பண்ணிருந்ததுக்காக எல்லாரும் அர்ச்சனம் பண்றான். திருக்கோவிலூர் ஒரு ஊர், கோபாலபுரம் பேரு. அங்க பெருமாள் தேகடீசன் பேர். அவர் என்ன பண்றார் அப்படின்னா, பக்கத்துல ஒரு துர்கே இருக்கா, எல்லாம் துர்கையை பார்த்துட்டு போறான். அந்த மாதிரி வணக்கம் திருவாராதனம் உண்டோ, தூபோபகார பலிபிகி சர்வ காம வரப்பிரதாம், தூபம் போடுறா, உபகாரம் கொடுக்குறா, பலி கொடுக்குறா, எல்லா விதமான வரப்பிரதை ஆயிடுவாய். உனக்கு என்னென்ன பேரு தெரியுமா? நாம தேவியானி குருவந்தி ஸ்தானாதிசந்தரா புவி, துர்கேதி பத்ரகாளீதி விஜயேதி வைஷ்ணவேதி ச, குமுதா சண்டிகா கிருஷ்ணா மாதவி கன்யகா இத்தி ச, மாயா நாராயண ஈசானி, மாயானுடன் பேரு, நாராயணியனுடன் பேரு, ஈசானியனுடன் பேரு, சாரதே அம்பிகேரு, சாரதே அம்பிகே, இதெல்லாம் பேரு வந்து பூஜை பண்றா. எனக்கு இந்த காரியம் பண்ணினாலே நான் இந்த வரம் கொடுக்கிறவனுக்கு கர்ப்ப சங்கர்ஷனாத்தம்பை, இந்த கர்ப்பத்தை சங்கர்ஷனம் பண்ணி அந்த கர்ப்பத்துல கொண்டு போய் விட்டுருந்தாலே அவனுக்கு சங்கர்ஷணன் பேர் இருந்தது. யாருக்கு? ராமண்ணா. ராமண்ணா இல்ல, கிருஷ்ணண்ணா. அவர் யாரு? பலராமனுக்கு. கர்ப்ப சங்கர்ஷனாத்தம்பை பிராகு சங்கர்ஷனம், அதுக்கே சங்கர்ஷணன் பேர் வந்து தேவிக்கை கர்ப்பத்தன்னு எடுத்துட்டு போய் ரோஹிணி கர்ப்பத்தில் வச்சு ரோஹிணி கர்ப்பத்துக்குள்ள என் யோகமாயே பிறந்துடுறாள். 7வது 8வது கண்டுகிறான். ராமே தீ லோகரமணாது பலம் பலவது உச்சரையாத்து, ஆக்கிரத்துக்கு நல்லா இருந்தான், எழுப்பா இருந்தான். அதுக்கு ராமா ரமையே தீத்தி ராமஹா அப்படின்னு எல்லாரையும் பிச்சேத்த மோகன் அப்படின்னு ராமச்சந்திரன் மாதிரி வளர்ந்தான். பலம் பலமரட்சயாத்து, பலம் அவன் பலராமன் வேற, தொடர்படியே அவனை. சந்திஷ்டைவம் பகவதா ததேத்யோமிதி தத்வச்சக, அவளுக்கு ததோஸ்தூன்னர் வந்த பெருமாளை சொல்லியிருக்காரு அப்படின்னு வாயே வந்த. பிரதிகிரிய பரிக்கிரமியா காங்கரா ததா கரோத்து, பிரதிகிரிஷ்யா கிட்ட வந்தாள், பரிக்கிரமியா ஒரு தரம் சுத்தி பார்த்தாள். யார? தேவிக்கிய. காம் கதா ததா கரோத்து, அது எடுத்துட்ட கர்ப்பத்தை நேர ஆகாசத்துக்கு போயிட்டு. கர்ப்பே பிரணீதே தேவக்கியா ரோஹிணீம் யோக நித்ரையா அஹே அஹோ விவஸ்திரம் சிதோ கர்ப்பா
இது போகிறாது சுக்ருஷு பூ. அந்த ஊர்ல இருக்கிறவாடெல்லாம் இந்த கர்ப்பம் கலந்து போயிடுத்தேன் கூட்டுண்டானாம். ஆனா அங்க வந்து என்னவா இருந்ததுன்னா எடுத்துருந்தான். பகவான் விஸ்வாத்மா பக்தானாம் அபயங்கரகா ஆபவேஷாம் சுபாகேனா ஆனகதுந்துவேஹே. பகவானும் அவன் இவன் ஆனகதுந்துவேன்னு அந்த வசுதேவனுடைய கர்ப்பத்துக்குள்ள பக்கத்துல அவன் தர்மபத்னி வயத்திலே ஆனகதுந்துவேன் வசுதேவனுக்கு வந்தா இருந்தார். ச பிப்ரத் பௌருஷம் தாமா. அந்த பௌருஷனுக்கு ராஜமானோ யதா ரவிஹி துராசதோ அதி துர்தரிஷோ பூதானாம் சம்பபூவகா. இந்த ரோஹிணி வயத்துல கொண்டு போய் வைக்கிறான். அவன் உழப்பாயிட்டான். நல்ல தேஜஸ் இருக்கு அவனுக்கு. அப்ப என்ன பண்ணான்னா பௌருஷம் தாம் ராஜமானோ யதா ரவிஹி துராசதோ அதி துர்தரிஷோ பூதானாம் சம்பபூவகா. தடுக்கிறதுக்கே ஆகிறேன். தத்தோ ஜெகன்மங்கலம் அச்சுதாம்சம். அச்சுதாம்சனான ராமபிரான தம்பியான லக்ஷ்மணன் அவன் அவனே பிறந்தான். எப்படி பிறந்தான் அப்படின்னா அனந்த பிரதமம் ரூபம் பலபத்திரஸ்ததப்பரம் லக்ஷ்மணஸ்து திருத்தீய சாத்து கலவு ராமானுஜைதி ஸ்மிருதாஹா அப்படின்னு ஆதிசேஷன் அனந்தன் பூமி சுமக்கிறது பிரஸ்தவதாரம். ரெண்டாவது பலபத்திரா அவரே இந்த பலபத்திர இப்ப இருக்காரு இந்த பலபத்திரனாக அவதரித்தார். லக்ஷ்மணஸ்து திருத்தீயே ஸ்து மூணாவது யுகத்துக்குள்ளே திரேதா யுகத்துக்குள்ளே லக்ஷ்மணாய் பிறந்து கலிக்குள்ளே ராமானுஜேதி ஸ்மிருதா ராமானுஜராய் பிறந்தார் ஸ்லோகம் இருக்கு. அந்த மாதிரி இவர் என்ன பண்ண ததோ ஜெகன்மங்கலம் அச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகமாத்மபூதம். அவனே சுமந்தாள். அவனே பாரன். அவனை சுமக்கணும். அப்படின்னா காஷ்டா யதானந்தகரம் மனஸ்தா. மனசிலே ஆனந்தம் காஷ்டத்தை போல சுமந்தாள். சாதேவிகி சர்வ ஜெகன் நிவாசபூதா நிதராம் நரேஜே. அந்த தேவிகியானவள் சர்வஜெகன்னாசமான நிவாசம் அவனுக்கு இடம் கொடுத்து நிதராம் நரேஜே கொஞ்சம் போது இருந்திருந்த அத்தனைய அப்புறம் அங்க கொண்டு விட்டாளே ரோஹிணி என்று கொண்டு போய். சோ நிவாசபூதா நிதராம் நரேஜே புஜேந்திரகேஹாக்னிசிகே வருத்தா சரஸ்வதி ஞானகலே யதா சக்தி. அவளுக்கு இந்த மாதிரி வயிற்றில எல்லாம் ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. பாரத்தை சுமந்தாள். தாம்பீக்ஷகம் சப்ரபயாஜிதாந்தராம் விரோச்சயந்தீம் பவனம் திசுஸ்மிதாம் ஆஹீஷமே பிராணகரோ ஹரிஹி குஹாம் துருவன் ஸ்திதோ ஜன்னபுரே யமீதிருஷி. அவனுக்கும் ஒரு சூச்சனை இருந்தது கம்சனுக்கும். ஓஹோ, இந்த அவன் மூஞ்சி பார்த்துன்னா ரொம்பவும் கடற்கலையா இருக்கா. இப்ப என்னவாச்சு, அந்த சங்கர்ஷணத்தை கொண்டு போய் இழுத்து ரோஹிணி வீட்டில் வைத்தாச்சு. இப்ப அந்த இடத்துல யோகமாய வந்திருக்கா. அது அவனுக்கு தெரியாது. என்ன பண்றான், ஆஹீஷமே பிராணஹரோ ஹரிர் குஹாம். என்ன பிராணத்தை அடுக்கிறதுக்காக இங்கொத்து 7வது வந்திருக்கான். 8வது கண்டவரான். 7 வந்திருக்க 7வது துரும் ஸ்திதோ என்ன புரேயமீதிருஷி. இந்த புறமே ஒரு மாதிரி ரொம்ப கலகலையா இருக்கு. கிமத்ய தஸ்மின் கரணீயமாசுமே எதர்த்தரந்திரோ நிவிகந்தி விக்ரமம். அவனுக்கு விக்ரம் இல்லாதபடி எனக்கு விக்ரம் ஆறுபடி என்ன பண்ணணும் நிவேதனை பண்றான். ஸ்திரியா சுசுர்குருமத்யா வதோயம் யசஸ்திரியம் கந்தனுகாலமாயு சயேஷ ஜீவன் கலு சம்பரேதோ பத்தேதயோத்தியந்த நிஷம்சிதேனா. ரொம்ப விஷயம் அவளை வந்து பீடிக்கிறான். எதுக்காக தேஹே மிருதே தம் மிருஜாஷபந்தி கந்தா தமோகம் தனுமாலினோ துருவம்.
இவன் யோஜனை பண்ணா பெருமாளன் யோஜனை பண்ணியிருக்க. அந்த மாயை பிடிக்கிறதுக்காரது இல்லை. இது கோரதமாத் பாவாத் பாவாத் சந்தி விருத்த ஸ்வயம் பிரபு ஆஸ்தே பிரதீட்சம் தஜ்ஜன்ம ஹரையில் வைரான் வந்த கிருத்து. அந்த ஹரியோடு வைரம் சென்று அந்த அவனு பரப்புக்காக இவனும் காத்துன்னு இருக்கான். ஆசீனஹா சம்ஷஸ்திஷ்டன்னே புஞ்சான பிரகட்டன்மகீம் பரியட்டன்மகீம் சிந்தையானோ ரிஷிகேஷம் அபஷ்யத்தன்மயம் ஜெகத்து. அந்த பெருமாள் இவனும் காத்துன்னு இருக்கான் மாதிரி. பிரம்மு பிரம்மா பவஷ்ட தத்ரேத்யா மதுபிர் நாரதாதிபிஹி. சரி, இங்க என்ன பண்ணான்? கண்ணன் வந்தான், அது கழிஞ்சு போச்சு. வயிற்றுல போகிறதுக்கு வந்தான். யார் வயிற்றுல? தேவிக்கு வயிற்றுக்குள்ளே. பெருமாள் எங்கு போனா பின்னாடி எல்லாரும் சுத்திட்டு வரா. பிரம்மா, நாரத, ருத்ரன் எல்லாம் தேவர்கள் வந்துடுறா. ஆசீன சம்ஷம் திஷ்டன்னு புத்தான பரியட்டன் மிகிம் சிந்தைதானோ ரிஷிகேஷம் அபஷ்யத்தன்மயம் ஜெகத்து. எங்கிருக்கான் தேடிட்டு வரா. பிரம்மா பவஷ்ட தத்திரைத்யா முனிபிர் நாரதாதிபிஹி தேவை சாதகரை சாகம் கீர்பி விருஷணமைடையன்னு. சரி, ஸ்துதி கர்ப்பத்துக்குள்ள கண்ணனை பத்தி சங்கர்ஷனை பத்தி ஸ்துதி பண்றான். இது கர்ப்பகத கிருஷ்ணஸ்துதி அப்படின்னு 16 ஸ்லோகம். சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய ஜோனிம் நிஹிரஞ்ச சத்யே தன்யஸ்ய சத்யம் மிருத சத்யநேத்திரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னஹ. பாருங்கோ, பெருமாள் தேவிகி கட்டத்துக்குள்ளே இருக்கிறவன். 16 ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்துக்குள்ளே சத்தியம் பண்ணி சொல்றார். யார் அவன்? சத்தியம் விரத்தம், சத்தியமே விரத்தமாக கொண்டவன். சத்திய பரம், சத்தியமே பெருமாளானவன். திரிசத்தியம், எல்லாம் மூணும். திரிசிரீஸ்வர சத்தியம், சத்தியஸ்திய ஜோனிம் நிஹிரஞ்ச சத்தியே. அந்த சத்தியத்தினுடைய ஆள் பிகினிங், யோனி சத்தியத்திலே மூழ்கி இருக்கிறது. சத்தியஸ்ய சத்தியமிருத்தம் சத்யநேத்திரம், சத்தியஸ்ய சத்தியமிருத்தம், அவனுக்கு சத்தியநேத்திரன். சத்தியாத்மகந்த்வாம் சரணம் பிரபன்னாக. நீ சத்தியாத்மகாரப்பா, நாங்கள் எல்லாம் கை கூப்புறோம். ஸ்ரீராமாயணத்திற்குள்ளே தேவர்கள் எல்லாம் வந்து பிரம்மாவை இந்த மாதிரி கேட்கிறார். பிரம்மாவில் சேர்ந்து கேட்கிறார், நான் தசரதன் என்ற புத்திரனாக வருகிறேன், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றார் அப்படின்னா, சத்யாத்மகந்த்வாம் சரணம் பிரபன்னாக ஏகாஜனோசு திவிலஸ் விரிமூல சதுரச பஞ்சவித ஷடாத்மா தத்வத்ர கஷ்டவிதபோ நவாக்ஷோ ரசிச்சதி விககோ ஹியாதி விருக்ஷகா. இன்னொரு இப்போ விருட்சமாக சொல்றார் எம்பெருமானே. விருட்சம் என்றால் என்ன? செடி. சரி, என்ன சொல்றார்? அப்பா பெருமாளே, நீ எல்லாத்துக்கும் விருட்சமானவன். அதே பிரகிருத்தியே விஸ்வம். பலமேது சுகந்துக்கம். ரூட் ஏது? ரூட் என்ன? வேறு. சத்வர்கஸ்தமசுக்கள். ரசமேது? 4. 1 2 3 4. பிரகிருதி 1, விருட்சம். பலம் 2, சுகந்துக்கம். ரூட்டு 3, எஸ்ஆர்டி சத்வர்கஸ்தமசுக்கள். ரசம் ஏது? தர்மார்த்த காம மோட்சங்களே ரசம். 5 அறிவேது? ஸ்ரோத்ர நேத்திர ரசனா நாசிகா. பஞ்சேந்திரியங்கள். காது, கண்ணு, மூக்கு, வாயு, நாக்கு. ஸ்வயம்பூ ஸ்வபாவம். ஸ்வபாவம் என்ன? ஜன்ம
ஸ்திதி விருத்தி வித்தியாச க்ஷய நஷ்ட. பரப்பு வளர்ப்பு ஆதிக்கம் வித்தியாசம் க்ஷயம் நஷ்டம். இது சுபாவம். அப்புறம் 7 உடம்புல இருக்குது. தக் ரச ருதிர மாம்ச மேத அஸ்தி மஜ்ஜா சுக்ரம். சாக்கைகள் 8. பூமிராபோ நலோ வாயு கம் மனோ புத்திரேவ ச. பஞ்சபூதங்கள் மகான் அகங்காரம் மனசு. 8 சாக்கைகள். உதாரங்கள் 9. 9 வாசல் என்று ஆழ்வார் சொல்றார். அது 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, இது நாசிகா ரந்தரம், 1 வாய், ஜலமல துவாரங்கள். இது 9. பிராணன் 10 பிராணன். பிராண அபான வியான சமான உதான 5. இதுக்கு அதிபதிகள் நாக கூர்ம கிரிகல தேவரத்த தனஞ்சய. 5 5 10 பிராணங்கள் ஆனவன் நீ. இதுக்கு ஒரு ஸ்லோகம். சத்தியத்துக்கு ஒரு ஸ்லோகம், விருட்சத்துக்கு ஒரு ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? ஏகாஜனோசௌ த்விபலஸ்திரிமூலः சதுரச பஞ்சவித ஷடாத்மா சப்தத்வகஷ்டவிடபோ நவாக்ஷோ தசச்சதி த்விககோ ஹ்யாதிவிருக்ஷகா. சரி சுவாமி, இது ஆதிவிருக்ஷமா இருக்கிறவன் நீயே. त्वमेक एवास्य सतप्रसूतिः त्वं सन्निधानं त्वमनुग्रहश्च त्वन्मायया संवृदते रसस्त्वं पश्यन्ति नानान विपश्चितो ये. சரி, இவன் எப்படி பார்க்கிறான் அப்படின்னா 10 விஷயமாக எம்பெருமானை பார்க்கிறான். தச அதேது त्वमेक एवस्य सतप्रसूतिः त्वं सन्निधानं तमनुग्रहश्च. நீயே பிரசூதி, நீயே சன்னிதானம். சத்துக்களுக்கு நீயே அனுகிரகம் பண்ணவன். சத்துக்கள் என்ன? பகவானை நம்பி பகவானுடன் சேர்ந்திருக்கும் பாகவதர்கள். தன்மாயினா சம்பிரத சேதசஸ்துவாம் பஷ்யந்தி நானான் அனுபஷ்சிதோயே. எல்லா பிராமணர்களும் வந்து இந்த மாதிரி பார்க்கார். 10 விதமான பந்து. அப்புறம் தரிசனம். விபரிஷி ரூபாண்யவபோத ஆத்மா க்ஷேமாய லோகஸ்ய சராச்சரஸ்ய சத்தோபபன்னானி சுகாவகானி சதாம பத்ராணி முகுக்கலானாம். சுத்திக்ஷணத்தக்கம் சித்தரக்ஷணத்தக்கம் தர்ம சம்ஸ்தாபனைக்காகும். அப்பா, நீ எப்போ வந்து பிறக்கிறாய்? இப்ப இவாளுக்கு இங்க என்னவாயிருக்கு? பூபாலகரணார்த்தாயா ஜாத கம்சவதாயச்சா. அப்புறம் 4வது நீயே பரமாத்மா. 5வது த்ரையம்புதாக்ஷா கில சத்வதாம்னி சமாதிநாதேஷித சேதசைகே தற்பாதபோதேன மகத்கிருத்தேன குர்வந்தி கோவத்சபதம் பகவத்பிம். உன்னை அடைந்தவர்களுக்கு இந்த பவாப்தி பவசாகரமான கோஷ்பதீகிருத்தம். கோ மாடுடைய கால் குழப்பத்திருக்கோ அந்த மாதிரி பண்ணி வச்சிருந்தாய். ஈஸியா தாண்டலாம். அது என்ன? நீ பரமாத்மா. அப்புறம் பேஷஜம், மருந்தும் நீயே. ஸ்வயம் சமுத்தீரிய சுருஸ்தரம் திமன்னே பவார்ணவம் பீமதபரசௌஹிருதாக பகத்பதாம்போரகநாதமநாபமத்ர தே நிதாய யாத்தா சதனுக்கிரகோ பவான்னே. ஜனங்களுக்கு அருள் புரிபவனும் நீயே. ஏன் அருள் கண்டி லோகினில் விக்கரை என்று ஆழ்வார். அந்த மாதிரி அருள் புரிவனும் நீயே. பேசிடமாச்சு, அனுகிரகமாச்சு, மெய்யன் என்றார். மெய்யற்கே மெய்யனாகும், பொய்யற்கே பொய்யனாகும் அப்படின்றார். அது சொல்றது. ஏன் ஏரவிந்தாட்சி உத்தமானினா
त्वय्यस्तभावादविशुद्धबुद्धयः आरुह्य कृच्छ्रेण परं पदं ततः पतन्त्यधोनादृत विष्णुदन्धयः. நம்புவர்களுக்கு பதி வைகுந்தங்காண்பினே, நம்புவார்பரி வைகுந்தங்காண்பினே, பொயற்கே பொய்யனாகும் அப்படின்றார். அது விஷயத்தை சொல்றார். அதான பிறகு அனுக்கிரகி மெய்யன் ரக்ஷகா, நீதான் ரக்ஷகன். ததானதே மாதுர தாவகா क्वचित् பஷ்யந்தி மார்காத் त्वयिबद्ध सौहृदाः त्वया विगुप्ता विचरन्ति निर्भया विनायकानीकम् மூர்த்தசு பிரபு. நீயே ரக்ஷகன், நீயே ஆஸ்ரயம். சத்தம் விசுத்தம் ஸ்ரயதே பவான் ஸ்திதௌ शरीरिणां स्टेज उपाजनं बुभुः वेदक्रियायोगतपः समाधिभिः तवार्हणं येन जनः समीहते. तत्त्वं न चैद्धा तदिदं निजं भवेत् विज्ञानमज्ञानभिदापमार्जवम् मार्जनं गुणप्रकाशैरनुमीयते भवान् प्रकाशते यस्य च येन वा गुणः. நீயே விதாத்தா, நீயே ஆஷ்டயமானவன், நீயே கிருபாவான் அப்படின்றார். நநாமரூபே குணஜன்ம கர்மிபிஹி நிரூபிதவ்யே தவதஸ்ய சாட்சிணக மனோவச்சோபியாம் அனுமேயவர்த்மனோ தேவக்ரியாயாம் பிரதியந்த்யதாபிஹி. காரியத்திலே கிருப பார்க்கிறா. சின்வன் குணன் சுண்வன் கணன் சம்ஸ்மரயம் சிந்தயன் நாமானி ரூபாணி ச மங்களானி தே கிரியாசு யஸ்தச்சரணாரவிந்தயோः ஆவிஷ்டசேதா ந பவாய கல்பதே. உன்னையே அனன்யா சிந்தையந்தோ மாம் என்று நினைக்கிறவர்களுக்கு ஒரு விதமான கஷ்டமும் துக்கமும் இருக்காது. அவா கிருபை உடையவர்கள். நதே பவஸ்யேத பவஸ்ய காரணம் வினா வினோதம் பரதக்ரியாமஹி பவோ நிரோதஸ்திதரப்ய வித்யா கிருதாய தஸ்தை அபயாஷ்டயாத்மை. நீயே மோக்ஷதாத்தா, அபயத்தை கொடுப்பவன். அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமாபி. மஸ்தியாஷ்டகச்சப நிருசிம்ம வராஹஹம்சா சாதன்ய விப்ரவிபதேஷு கிருதாவதாரகா சம்பாசினா ஸ்திரிபுவனம் யதா யுதேன யதா துனேஷ பாரம் பூமோ ஹரயதூத்தமுவந்தனந்தே. ராமகிருஷ்ண அவதாரங்கள், தசாவதாரத்தை பண்ணி எல்லாரையும் காப்பாற்றுக்கிறாள். நீயே சர்வேஸ்வரன், லீலாமானுஷ விக்கிரகன் நீயே. அவரும் அவதாரியும் நீயே. திஷ்டியாம்பதே குக்ஷிகத பரப்புமான் அம்சேன சாட்சாத் பகவான் பவாயனகா மா பூத்பயம் பூஜபத்தேர்மூர்ஷோ கோப்தாயுதூனாம் பவிதா தவாத்மஜகா. நீ அவதாரியானத்தினாலே அவளுக்கு இந்த மேல போஜ வம்சத்துவாளுக்கு பயம் வந்துள்ளது. எருக்களை காப்பாற்றுவனாகவும் போஜபதிக்கு தொந்தரவுண்டு கொண்டுமாறுவாகவும் சாட்சாத் பகவானாய் பூபாரத்தை பறிக்கிறது நீயே அப்படின்னு 14 ஸ்லோகத்தாலே சத்தியம் விருட்சம் தச தரிசனம் பரமாத்மா பேஷஜம் அனுகிரகம் மெய்யன் ரக்ஷக ஆஷ்டய விதாதா கிருபாவான் மோக்ஷதாதா சர்வேஸ்வர லீலாமானுஷ விக்கிரக அவதாரி. இத்தனை விஷயத்தையும் 14 ஸ்லோகத்துல தேவதைகள் பிரம்மா ருத்ரன் என்ன பண்றா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். ஸ்ரீ சுகவாச்சா இத்யபிஷ்டூய புருஷம் யத்ரூபம் அதிதம் யதா பிரம்மேஷானுபரோதாய தேவா பிரதீயர் திவம். இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணி அவ பிரம்மேஷானாள், புரோதசன்
எல்லாரும் அவ மீதுக்கு போயிட்டார். என்ன பண்ணார்? தேவிக்கு கர்ப்பத்தில் இருக்கிற கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணது 16 ஸ்லோகம் விசித்திரமானது. அப்புறம் ஸ்ரீ சுகமுவாச்சா கிருஷ்ண ஜென்மம் அத சர்வகுணோபேதா கால பரமசோதனகா பிரம்மோவாஜன யஸ்யோபாதன ஜன்மர்க்ஷ சாந்தர்க்ஷ கிரகதாரகம் சகல கல்யாண குண சம்பூர்ணனாயம் காலத்தை சோபிக்கும் அவனாயம் ஜன்மர்க்ஷம் ரோஹிணி நட்சத்திரத்தையும் சாந்தக்ஷ கிரகதாரகம் எல்லா கிரகங்களும் கூடியிருக்குங்கிற சுகமா இருக்கிற காலத்திலையும் ரிஷப்பிரசேதர் ககனம் நிர்மலோடுகணோதயம் ஆகாசத்துல உடுகணோதயம் நட்சத்திரங்கள் எல்லாம் சரியா இருக்கிறப்போ மகி மங்கள பூயிஷ்ட புரக்கிராமம் ரஜாகரா பூமிக்கு மங்களம் கொண்டு வந்ததுக்காகவும் நத்யா பிரசன்ன சலிலா நதிகள் நல்ல தீர்த்தத்தை கொடுக்கும் மாதிரியும் ஹதா ஜலங்கள் எல்லாம் சம்பூர்ணமாக நிறைந்திருக்கிற காலத்துக்குள்ளே ஜிஜாதி பல சன்னாரா தவக்கா வனராஜயா வனராஜர்கள் எல்லாம் பிராமணாளுக்கு சந்தோஷப்படுத்தும் காலத்திலேயும் கொவ்வாயு சுகஸ்பரிஷ கமவும் வாயு சுகஸ்பரிஷ காத்து சுகமாக அடிக்கும் காலத்திலேயும் சாந்தாஸ்தத்திர சமிந்ததா எல்லாம் சாந்தமான வாத்தாவரணம் உண்டாயிற்று. ராத்திரி மனாம்ஸ்யாசன் பிரசன்னானி எல்லாரோரும் பிரசன்னமாயிருந்த காலம் சாதுனாம் அசுரத்ருகாம் சாதகளுக்கு அசுரபயம் இல்லாத காலத்தையும் ஜாயமானே அஜனே கஸ்மின்னே நீது துந்துபயோ தேவி கிருஷ்ணன் பிறகுச்சே துந்துபி மேலன்னும் கொட்டித்தான் யுகு கிண்ணர கந்தர்வாகா கிண்ணர கந்தர்வர்கள் துஷ்டூஹு சித்தச்சாரணாக அவன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். மேலே இருந்துவான் வித்யாதர வித்யாதரியஸ்து வித்யாதரால் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். தபோபிஸ் அப்சரோபிஸ் சதம் ததா அப்சருக்களோட முமுச்சுர் முனையோ தேவாக சுமனாம்சி முதான்விதாக ரிஷிக்கு தேவதைகள் சந்தோஷப்பட்டார்கள். மந்தம் மந்தம் ஜலதரா ஜலதரை நிதானமாயிடுத்து. ஏன்னா இவன் எடுத்துட்டு போடுவேன் யமுனே ரொம்ப ஜோரா இருந்தாலும் மத்தலாயிட்டான். மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்துர் அனுசாகரம் நிஷீதே தம தம உத்பூதே இருட்டு வந்தப்போ ஜாயமானே ஜனார்தனே ஜனார்தன் பிறகுச்சே தேவக்கியாம் தேவரூபிணியாம் விஷ்ணு சர்வகுஹேஷயகா தேவரூபிணியான தேவிகேகர பக்தரே சர்வகுஹாஷயகா எல்லா குகையும் தேடும் என்னமானவன் ஆவிராசி யதா பிராச்சியாம் திஷீன் துருவ புஷ்கலகா பிராச்சியாம் பூர்வதிக்கலே பறந்தார். தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷம் கலசோபகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌரகம் மகார்கவைடூர்ய கிரீடகுண்டலம் த்விஷா பரிஷ்வக்த சஹசிர குந்தலம் உத்தாம காஞ்சங்கர கங்கணாதிபிः விரோச்சமானம் முசரே வைக்ஷதா. கண்ணன் பிறந்தாச்சு. அஷ்டமி திதி இன்னைக்கும் அவன் பிறந்த அன்னைக்கும் அஷ்டமி திதி, நான் பிறந்த அன்னைக்கும் அஷ்டமி திதி. அதுல தவத்பதம் பாலகமம் புஜேக்ஷணம் திருமுக மண்டலத்தை சொல்றார். கமல கண்ணன் என் கண்ணினுள்ளான். அம்புஜேக்ஷன்னா கமலக்கண்ணன், அற்புதமான பாலக்கன். சதுர்புஜம் சங்கர கதாயுதாயுதம், 4 தோள்கள், 2 மால் வரை தோள், 2 4. சங்க சக்கர கதாயுதம், சங்கன் சக்கரன் கதாயுதங்களை தரித்தவன். ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம், ஸ்ரீவத்சத்துக்குள்ளே தாயார் இருக்கிறதா.
பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம். பீதாம்பரதாரி வந்தான். சுபகன் மங்களத்து உண்டு பண்ணவன். மகாதக வைடூரிய கிரீட்ட குண்டலம். கிரீட்டத்திலும் வைடூரியமான குண்டலத்திலும் கர்ண குண்டலத்தாலும் துஷா பரிஷ்வக்த சஹசிர குந்தலம். தோள்களாயிரத்தாய் கண்களாயிரத்தாய் தமிழேன் பெரியப்பனே என்ற மாதிரி சஹசிர குந்தலத்தோடும் உத்தாம காஞ்சங்கத கண்கணாதிவி காஞ்சி நூபரங்கள் என்ன, வளைகள் என்ன, விரோச்சமானம் வசுதாப ஏக்ஷதா, அந்த மாதிரி சேவை சேர்த்த வசுதேவர் கை கூப்பினார். அஸ்மத் பிரதமாரம்பாம் எரிஹீகிரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரிந்தாம் வந்தே குருதரம் பராம். 2 தினமும் ஆயிடுத்து. அஷ்டமி திதி நாம் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்கல, தானாக வந்தது.